தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது திருமண பிராப்தி என்பது மாட்டாங்கன்னு சொல்லல, அதை டச் பண்ணிட்டு விட்டுருவாங்க. லவ் பண்ணாதுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவான். பண்ணிட்டு விட்டுருவான். கொஞ்ச நாள் உயிரே உயிரேன்னு சுத்திட்டு இருப்பான். அந்த நாள்லாம் வேஸ்ட் அவனுக்கு. தெரிஞ்சேதான் பண்றான். ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம். இத்தனை பேர் கல்யாணம் அப்போ நீயும் நானும் அன்பே, ஆர் யூ ஓகே பேபி, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 7ஆம் வீட்டில் குரு வந்தோம் உடனே கல்யாணம். யாரெல்லாம் இப்போ சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்களோ உங்களெல்லாம் பிடிச்சி ஒரு கூட்டில் அடைக்க போகிறாங்க. நீங்கள் கல்யாணமாக கிரகஸ்தர்களாக மாற போகிறீங்க. முயற்சி. தனுசு ராசிக்காரர்கள் முயற்சியால் வெற்றி பெறப் போகிறீர்கள். மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வரப்போகிறது. பெரும்புகழ் பெறப்போகிறீங்க. சனி 10 பார்த்துடுறாரு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலே 365 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார். இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். மே 14 துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே 14 வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர். இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா, நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு. புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர். படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன். அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். படிப்பு இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு. அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம். எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மேனியன் எனக்கூடிய தங்கமாக கருதப்படுகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. காரணம், குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும், குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 விதமான பயிற்சிகள், ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவ்வகையில் மே 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார், யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? 7ஆம் வீட்டிலே குரு. 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது திருமண பிராப்தி என்பது ஏற்படும். கல்யாணம், டும் 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 கல்யாணம். இந்த 7ஆம் வீட்டில் உலகத்திலே நண்பர்களே, நிறைய நாள் சொல்லியும் கேட்காத விஷயம் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய நாள் சொல்லியும் எவனுமே கேட்க மாட்டான். குடிக்காதன்னு சொல்லுங்கள், எவனா கேட்க போகிறானா? எவனும் கேட்க மாட்டான். இது எது வேணால் சொல்லுங்கள், இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சே பண்ணுவான், பண்ணிட்டு விட்டுருவான். நான் விடமாட்டாங்கன்னு சொல்லலை, அதை டச் பண்ணிட்டு விட்ருவாங்க. லவ் பண்ணாதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவான். பண்ணிட்டு விட்ருவான். கொஞ்ச நாள் உயிரே உயிரேன்னு சுற்றிட்டு இருப்பான். அந்த நாள்லாம் வேஸ்ட் அவனுக்கு. தெரிஞ்சே தான் பண்ணுறான். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் குரு வரும்போது நம்ம யாராவது சொன்னால் கேட்கவா போகிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. எவ்வளோ பேர் யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம். எத்தனை பேர் கல்யாணம் அப்போ நீயும் நானும் அன்பே, ஆர் யூ ஓகே பேபி, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 7ஆம் வீட்டில் குரு வந்தோம் உடனே கல்யாணம் பண்ணிடுவார். ஏன்னா இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணி வச்சுருவார் குரு. அவர் பிளஸ் பண்ணுறதா பெரிய மனுஷன், அவருக்கு அப்படி ஒரு நினப்பு. உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாராமா. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நல்லா கவனிக்கணும்.
நம்மால் முதல் சந்திப்பு மீதி போட்டுக்குங்க. முதல் சந்திப்பு அன்றைய தினம் மாலைக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய கதையை ஃபுல்லாக சொல்லிடுவீங்க. இந்த இருக்கமத்தில் என் மானங்கிட்ட சித்தப்பா, இவன்லாம் என்னை படிக்க வைக்கவே இல்லை, இவன்லாம் ஒரு மனுஷனா, எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அவங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. 1 வருஷம் கேட்பாங்க சார். அப்புறம் அவங்க வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நம்பிக்கையாக தான் எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனால் அவங்க ஒன்று கூட சொல்ல மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் 1 வருஷம் கழித்து ஒரு நாள் சித்தப்பா வாசலில் வருவார். யார்? அதான் மானங்கிட்ட சித்தப்பா வந்திருக்காரு. தேவையில்லாமோ ஓவராக ஆறிட்டோமோ. இந்த 7ஆம் வீட்டு குரு இதெல்லாம் வேணான்னு சொன்னால் எவன் கேட்குறான்? அப்போ 7ஆம் வீட்டு குரு வந்தவொடனே கல்யாணம் பண்ணிடுவார். யாரெல்லாம் இப்போ சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்களோ உங்களெல்லாம் பிடிச்சி ஒரு கூண்டில் அடைக்க போகிறாங்க. நீங்கள் கல்யாணமாக கிரகஸ்தர்களாக மாற போகிறீங்க. இதில் ரொம்ப வருஷம் ப்ராஜெக்டாக அது ஒர்க் பண்ணி அது நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எங்கே குருஜி கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆனதுக்கப்புறம் ஐயோயோ நான் பாட்டுக்கு நிம்மதியாக. எங்கிட்ட வர்ற ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. லவ் பண்ணுறவங்கலாம் வராங்க, கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐயோயோ வீட்டு போய் மாட்டிக்கிட்டேனே, டைவர்ஸ்ன்னு கவலைப்படுறாங்க. எப்படியோ ஒரு வகையில் சேர்த்து வச்சா குழந்தை இல்லைன்னு கவலை. ஆக கடைசி வரைக்கும் நம்ம கவலைப்பட்டுட்டே தான் இருக்க போகிறோம் இல்லை? 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபாரின் அனுப்புகிறார். 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணம் பண்ணி வைப்பார். 7லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7லிருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துறார். உடம்பை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகும். அது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்க்கிறார். முயற்சி தனுசு ராசிக்காரர்கள் முயற்சியால் வெற்றி பெறப் போகிறீர்கள். மே மாதம் முயற்சியால் வெற்றினா இப்படி 6 சுக்கிரன் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் சனி. திடீர் ப்ரமோஷன் ஏற்படும். திடீர்னு உங்களை பேரால் ஆக்கிடுவாங்க. போனதும் போனால் அவங்க பாஸு, போகும்போது உங்களை பாஸ் ஆக்கி விட்டா. ஒரு லெவலாக வந்தால் தானப்பா எனக்கு தெரியும். திடீர்னு ராம்ஜியை கூப்பிட்டு நீங்கள் தான் டிஜிட்டல்லாம் பார்த்துக்கணும், எனக்கு சுற்றி எடுத்து ஆணி அடிக்கவே தெரியாது, என்ன போய் இவ்வளோ பெரிய வேலை கொடுத்த. ஆமாம் டிஜிட்டல்னால் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச வேலையை கொடுக்கணும். திடீர்னு பாஸ் ஆனவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். அவன் மூஞ்ச பற்றிலே தெரியும். அவனுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது பார்த்தோன்னே தெரியும். தெரிஞ்ச மாதிரியே மேனேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வி ஹாவ் ஏ கன்சர்ன் அண்ட் வி ஹாவ் ஏ இதான் சார் என்ன உங்களுடைய கோல் அது ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வரப்போகிறது, பெரும்புகழ் பெறப்போகிறீங்க. சனி 10 பார்த்துடுறார். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆதித்யனுமாக சேர்ந்து, சூரியனும் ஆதித்யனும் புதனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார்கள். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அதனால் செமையாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். கீழே போட்டிருக்கின்ற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கி இருக்கிறோம். மலேசியா வாழ்பவர்கள் எல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிக்கோங்க. வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.